அல்லேலூயா. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை வரவேற்றுக் கொள்வதில் கிறிஸ்துவுடன் மகிழ்ச்சியடைகிறோம். காலங்களையும் சூழ்நிலைகளையும் மனதிலே கொண்டு இதன் மூலமாக இந்த ஆண்டை நாம் நடத்துவதில் நாங்கள் கிறிஸ்துவுடன் பெரும் மகிழ்ச்சியடைகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகளை இந்த சேனல் வழியாக கண்டுகளிக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அழைக்கப்படுகிறோம் டிவிஷன் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் கட்டளை ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். யாவரும் ஜெபிசி. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றி நிரம்பிய இதயத்தோடு அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஈவாய் தானமாய் நீர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறபடியே நம்மை நோக்கி நடத்துகிறோம். தன்னுடைய இல்லங்களில் இருந்தபடியே இந்த ஆண்டவர்களை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். தெய்வ பிரசன்னம் தமிழ் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிரத்யேகமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். நம்முடைய அழைக்கப்பட்ட தளபதி மேஜர் சுமர்ஷியாவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தமிழ் மகனை கர்த்தர் ஆசீர்வதியும் இந்த இடத்துல கொடுக்கிற தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அதோட ஆசீர்வாதங்களை பருவத்திலிருந்து கொண்டு வரும்படியாக சொல்லுங்கள். சீக்கிரத்தில் நாங்கள் உங்களுடைய ஆலயத்திலே கடந்து வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து உண்மை ஆராதிக்கும்படியாக நல்ல சமயங்களை கர்த்தர் தருகிறார். உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கர்த்தர் ஆசீர்வாதம் கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபக்கேடு எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய பாடத்தில் 160வது பாடல் ரட்சகரை பாடத்துக்கு 160வது பாடல் என் மீட்பர் சிந்தின ரத்தத்தினால் செய்யும் சுத்தம், என் பாவம் நீங்க நான் ஜெபிப்பதால் செய்யும் சுத்தம், முன் பாவ சேற்றிலே நான் அமிழ்ந்தேன், அநேகமாய் தப்பிர்கள் செய்ய நீர் தந்த வாக்கை நான் நம்பிவார் செய்யும் சுத்தம். பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். என்னோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். நான் வாழ்க்கையில் அவர் நாமத்தை உயர்த்துவோம். Say
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோய்கள் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவன்தாமே வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். பிரதேமாய் இந்த 2020ஆவது ஆண்டின் 4 மாதங்களை முடிக்கும்படியாய் ஆண்டவர் சித்தம் கொண்டார். இந்த 5ஆவது மாதத்தின் 1ஆவது ஓய்வுநாளிலே அப்பாவுக்கு நன்றி சொல்கிற ஒரு சாக்கியத்தை கர்த்தர் அனைவருக்கும் தந்ததற்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வேளையிலும் வாசிக்க கேட்டதான வேத பகுதி 2 நாளாகமும் 7ஆவது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 முடியவுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வார்த்தைகள் வாயிலாக ஒரு சில சத்தியத்தை நாம் சிந்திக்க கர்த்தர் சித்தப்படுவதற்காய் என் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நம்மால் வாசித்து அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வேதாகமத்திலே பழைய புதிய ஏற்பாடுகளிலே கொள்ளை நோயை குறித்து 29 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 8 தேசத்திலே 10 வாதைகள் வர வேண்டியது அவசியமாயிருந்தது. அந்த 10 வாதைகள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிற வழியிலே பார்ப்போம். அன்பு ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பாலத்தேர்வு ஓடுபடியான கானானுக்குள்ளாக நடத்த தேவனாய் கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்து அந்த மோசே பார்வோனிடத்தில் அவர் பேசுகிறார். ஜனங்களாகிய நாங்கள் யாவரும் எங்களுடைய ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் போக இருக்கிறோம், ஆகினால் ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆனால் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவருடைய இருதயமானது கடினப்பட்டு போனபடியினாலே இந்த 10 வாதைகள் வர வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யாத்திராகமத்திலே 3ஆவது அதிகாரம் 7 முதல் வசனங்களை வாசிக்கிற வழியிலே எகிப்திலிருந்தான ஜனங்கள் பாலத்தேர்வு ஓடுகிற கானானுக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் நான் அந்த ஜனங்களை நடத்துவேன் என்று சொல்லி சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்ததை வசனத்திலே வாசிக்கப்படுகிறது. கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை நான்
அவர்கள் ஒடுக்குதலை நான் கண்டேன். எனவே இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு என்பதாக வைக்கப்படுகிறது. ஆகையினால் தேவனாய் கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்து பார்வோனிடத்தில் சென்று அவர் சொல்லுகிறார். ஜனத்தினுடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டுகிறது. பார்வோன் பல நிலைகளிலே ஜனங்களை அவர் கஷ்டப்படுத்தினார் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறது. அதிநிமித்தமாக இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கஷ்டத்தின் மத்தியில இந்த பாடலில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலே, ஜனத்தினுடைய கூக்குரலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடினாலே மோசே கொண்டு தேவனாய கர்த்தர் அந்த ஜனங்களை நடத்தும்படியாய் அவர் சித்தப்பட்டார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினால் மோசே பார்வோனிடத்திலே சென்று சொல்லுகிறான். ஆனால் அந்த சத்தியத்திற்கு அவன் செவிப்படாமல் போகிற ஒரு நிலையை வசனத்தின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆகினாலே அந்த 10 வாதைகள் தண்ணீர் இரத்தமாக மாற்றப்படுகிறது. தேசமெங்கும் தவளைகள் பிறப்பிக்கப்பட்டது. 3ஆவதாக பேன், 4ஆவதாக வண்டு, 5ஆவதாக கொள்ளை நோய், 6ஆவதாக கொப்புளங்கள், 7ஆவது கல்மழை, 8 வெட்டுக்கிளி, 9 காரிகள். இந்த ஒவ்வொரு முறையும் இதை மாற்றிக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏற்று என்று சொல்லி பார்வோன் மோசேயிடத்தில் சொல்ல, மோசே தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை எழுதுகிறார். தெய்வமே, இருக்கிற அந்த தண்ணீர் ஆனது இரத்தமாய் மாற்றப்பட்டது. மறுபடியும் அந்த தண்ணீர் ஆனது பழைய நிலைக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். தேவனாய் கர்த்தர் மோசேயுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். மறுபடியும் பழைய நிலைக்கு அந்த தண்ணீர் கடந்து வருகிறது. ஆனால் பார்வோனுடைய இருதயமோ மறுபடியும் 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 கடினப்படுத்தப்பட்டது என்று சொல்லி வசனத்திலே நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. இப்படியாகவே இந்த 9 வாதைகள் கடந்து போகிறது. எண்ணி பார்ப்போம். ஒரு இடத்துல 1, 2, 3 தவணைகள் இருக்கிற வழியிலே நாம் அந்த தண்ணீர் குடிக்கிறதான அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. தேசமுக்கும் தவணை என்று சொல்லி பார்க்கும் பொழுது எத்தனை கஷ்டமாயிருக்கும். தொடர்ந்து நாம் பார்க்கிறவர்களே பேய், வண்டு, கொள்ளை நோய், கொப்புளம் என்று சொல்லி இந்த வசனங்களை வாயிலாக நாம் அறிந்து கொள்வதிலே இந்த 9 விடுதலை கொடுத்து விடுதலையை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பதாகவும் பார்ப்போம். இந்த ஜனங்களை அனுப்பும்படியாக சூழ்நிலை தலைப்படை சங்காரங்களான அந்த சங்காரத்தின் மூலமாக அந்த ஏற்று தேசத்தில் அரசன் முதல் ஏன் அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்ததான ஏழை பணக்காரன் என்று சொல்லி அல்ல, அரசன் என்று சொல்லி அல்ல, அந்த இல்லத்திலுள்ளதான மட்டுமின்றி தலைக்கு அனைத்தும் மாண்டு போறதான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, இந்த 10 வாதைகள் வருவதற்கு காரணம் என்ன? இதோ பார்வோனுடைய இருதயமானது கடினப்பட்டு போனபடினாலே, கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றை நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த நாட்டிலே கொரோனா என்றதான இந்த கொடிய தொற்று நோய் மூலமாய் உலகத்தை நாம் திரும்பி பார்க்கிற வழியிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாதிப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு பாதிப்புகள் வரும் என்று சொல்லி இன்னைக்கு அதை நாம் எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேசமானது இன்னைக்கு பாரத்தோடு கூட இருக்கிற இந்த நாட்களில் கூட அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 நாளாக 7ஆவது காலத்துல 12, 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிற வழியிலே இது ஜனத்திற்குள்ளாக கொள்ளை நோயை அனுப்புகிற வழியிலே என் நாமம் வைக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டோடைய வசனத்தை
இந்த நாட்களில் கூட அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த தொற்று நோயானது மாறுபடியாக நம்முடைய தேசத்திலே சுமூகமான சூழ்நிலை ஏற்படும்படியாக நம்மை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 25வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கிற வழியிலே அங்கே வேதம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. ஏசாயா 25வது அதிகாரம் 3வது வசனம், தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வறுமையாகும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. இது நிமித்தமாய் நடக்கிறதான காரியங்கள் என்ன? திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், மனக்கடிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள், மேடங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் கடிப்பு நின்று போம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் இயேசு சுவாமியுடைய பிறப்பிற்கு முன்பதாக ஏதேசம் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா உரைக்கிற வார்த்தைகள் இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. மேடங்களின் சந்தோஷம் ஓயும் என்று சொல்லி வசனத்திலே நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. இந்த நாட்களை நாம் பார்க்கிற வழியிலே மார்ச் மாதம் 22ஆம் தேதியை தொடர்ந்து ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. ஈஸ்டர் பிறப்பு நாட்களில் பண்டிகை நாட்களிலே ஆலயத்தில் வந்து அந்த பண்டிகை நாட்களை கொண்டாட முடியாத சூழ்நிலை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ இந்த ஈஸ்டர் பண்டிகை முடிந்த பின்பு அநேகர் பல நல்ல விசேஷங்களை அவர் வைத்திருந்தார்கள். திருமணம் இன்னும் மற்றும் காரியங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். ஆனால் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அபிதமாய் திருமணங்கள் நடக்கிற வழியில மேளதாளங்களுடைய அந்த ஓசைகள் எழுப்பப்படும். ஆனால் இங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுவர்களின் சந்தடி ஒளியும், வீணையும் கழிப்பு நின்று போகும் என்று சொல்லி இன்றைக்கு அன்றைக்கே அதை உரைத்தார் என்பதாக வேதாகமத்தில் நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான காரியங்கள் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற வழியிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஆண்டோடு பிள்ளைகளை அப்படிப்பட்டதான நாட்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன என்பதை நான் ஒரு சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் இதோ 6 முதல் 9 முடியுள்ளதான வசனங்களை வாசிக்கும் பொழுது கடந்த நாளின் செய்தித்தாளில் மட்டுமின்றி டிவி மூலமாய் கவனித்த வேளையில் நியூயார்க்கிலே அதிகமான ஜனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அடக்கப்படுவதற்கு முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே லாரிகளிலே பிணமானது வைக்கப்பட்டு அந்த பிணத்தினுடைய துர்நாற்றமானது வீசி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளால் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கடல்களிலே வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்த முடிகிறது. ஆமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களுடைய நிலைமை அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாய் இந்த கொடிய தொற்று நோய் மூலமாய் மாண்டு கொண்டிருக்கிற நாட்களில் இந்த பழைய சுமூகமான சூழ்நிலை கடந்து வரும்படியாய் இந்த 2 நாளாவதிலே தேவனாய கர்த்தருடைய வார்த்தையின் வாயிலாய் நாம் சிந்திக்கிறவர்களே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இதை முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. லூக்கா 18வது அதிகாரத்தில் 10 முதல் 14 முடியுள்ள வசனங்களை வாசிக்கிற வழியிலே இருவர் தேவ சமூகத்தினராய் கடந்து போகிறார்கள். கடந்து சென்றவர்கள் பரிசேயன் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தாதபடிக்கு அவன் உயர்த்தி அவன் பேசுவதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஆயக்காரனோ பாவியாகி என் மேல் கிருபையாய் என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்துவதை நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. பிலிப்பியர்
8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இன்றைக்கு நம்மில் ஒவ்வொருவருக்கும் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வசனத்தின் அடிப்படையிலே எல்லாம் வந்திருக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே நான் மலையில் ஆறுமணிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அடிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்குள் கொள்ளை நோக்கி அனுப்பும் போது என் நாமத்திற்கப்பட்ட ஜனங்கள் அமர்மையானவர்களே, அவருடைய நாமத்தை இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவன் என்றதான பெயரோடு கூட நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தாழ்மை இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். லூக்கா 14வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தாழ்மையோருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே இந்த நாட்களை நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். கடந்த காலங்களை திருப்பி பார்த்தோம். ஆலய ஆராதனை நடக்கிறதுக்காக ஆலய மணியோசை கேட்கிற வழியிலே ஆலயத்திலே சென்று ஆண்டவரை ஆராதிக்கிறபடி அநேகர் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆலய ஆராதனையை தடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, நாம் கடவுளுடைய பார்வைக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே வசனத்திலே வாசிக்கிறோம், நம்மிலே பாவம் என்று சொல்லி சொல்வேனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் பாண்டோடைய பண்ணான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. கடந்த காலங்களிலே அருமையானவர்களே, நாம் செய்த தவறுகள் தப்பிதங்கள் எதுவாய் இருந்தாலும் தயவாய் மன்னிக்கும்படியாய் ஆண்டோடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக தாழ்த்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். வசனத்திலே வாசிக்கிறோம். இதை எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரத்திலே 1 முதல் வசனங்களை தனக்கு தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிறதான காரியத்திலே நியாயம் கிடைக்கும்படியாக அவர் ஒருவரை நோக்கி கடந்து போகிறார். அவர் எப்படிப்பட்டதான மனுஷன் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 18வது அதிகாரம் லூக்காவிலே ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவர் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தார். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவரிடத்தில் போய் எனக்கு எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவருக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்யப்படுகிறான். இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு அநீதி உள்ளதான ஒரு நியாயாதிபதி கூட இந்த விதவை அடிக்கடி தொந்தரவு செய்யப்படுகிறார். நான் இவனுக்கு நியாயம் செய்ய என்று சொல்லுகிறவர்களே, நம்முடைய பரமபிதா நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரோ, செவி சாய்க்காமல் இருப்பாரோ, அதற்கு பதிலளிக்காமல் இருப்பாரோ, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம். ஒரு பக்தன் இவ்விதமாய் ஒரு பாடலை சொல்கிறார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி பக்தன் இவனுமாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே
முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக என் முகத்தை தேடு என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. சங்கீதம் 27வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்கிறேன், உங்களுடைய முகத்தையே தேடுவீர் கர்த்தாவே என்று இருதயம் சொல்லிற்று என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் தேட வேண்டும். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பு என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 32 முடியோட வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிறவர்களே, இல்லத்தை விட்டு தூரமாய் கடந்து போகிறதான இளையகுமான பந்திகளுக்கு கூட கிடைக்கிறதான தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்த வேலை கூட உண்டு. எண்ணி பார்க்கிறான், என்னுடைய தகப்பனுடைய இடத்திலே அநேக கூலிக்காரர்கள் உண்டு. கடந்து போறதுமாகவும் உமக்குமாகவும் பாவம் செய்தேன், உங்களுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய கூலிக்கான ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்று சொல்லி அவன் தேடுகிறான், நோக்கி பார்க்கிறான். நான் கடந்து போகிறேன் சொல்லி தன்னிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அப்படியாய் கடந்து செல்கிறவர்களே, தகப்பன் வருவதற்காய் அவர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆக இந்த நாட்களிலே கொரோனா என்றதானே இந்த கொடிய தொற்று உலகமெங்கும் இருக்கிற நாட்களிலே ஆலய ஆராதனையில கலந்து கொள்ளும்படியான சூழ்நிலை வீட்டுகளை நாம் நடைபெற்று இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியதான காரியம், நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து ஆண்டுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களே, தேவனாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அவர் இறக்கை செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான்காவதாக இந்த வசனத்தின் அடிப்படையில் பொல்லாத வழிகளை விட்டு நாம் தேவனை திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா 55வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற வழியிலே, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நிலைகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயக்கிருக்கிறார் என்று வசனத்திலே நம்மால் வாசித்து அறிந்து கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. என் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் 19 முதல் 21 முடியுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிச்சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கடியாட்கள் முதலானவர்களே என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 குறித்து இங்கே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்விலே இவைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறதா என்னை பார்ப்போம். உள்ளத்தில் ஒரு கேள்வி நாம் எழுப்பி பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டியது என்ன? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே, எல்லாருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர் கிறிஸ்துவ பேரோடு கூட ஜீவிக்கிறோட வாழ்க்கையில இருக்க வேண்டியது ஆதிக்கனியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் ஆகிய இந்த 9 கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வழியிலே நாம் எண்ணுகிறதான காரியங்களுக்கு மேலாக, எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக ஆசீர்வாதத்தை தருகிறதான கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. ஆண்டவருடைய வசனத்தின்படியாக தேசத்திற்கு சேமத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 விதமான காரியங்கள் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரத்யேகமாய் இந்த கொடிய தொற்று நோய் இந்த ஊரடங்கு நாட்கள் பல கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் வருகிற நாட்களில் நாளையோடு முடியும் என்று சொல்லி எதிர்பார்த்த சூழ்நிலையில் நாளை முடியாத சூழ்நிலையிலே தொடர்ந்து 2 வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க மாட்டோம். எல்லா நிலைகளையும் நாங்கள் தாழ்த்துவோம். எங்களை மேலே பாராட்ட ஒற்றுமை இல்லையப்பா. ஏழை பணக்காரன்,
அடிமை என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் நாங்கள் இருக்கிறோம். ஒருவர் நாங்கள் நேசிப்போம். எங்களிலே தாழ்வை இல்லை என்று சொல்லி சொல்கிற வழியில் கூட அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியால் ஆண்டோடு சமூகத்தில் அர்ப்பணிப்போம் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு கூட உயரிய சித்திலோடு கூட நம்மை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாட்களே நாம் கட்டாயம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களே ஜெபிக்கும்படியாக கூடுதலான தருணங்கள் தரப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வைபூர்வமான காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு உங்களுடைய சமூகத்திலிருந்து மீட்பை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு இறக்கம் செய்ய பயந்து சொல்லி நாம் தொடர்ந்து நாம் ஒருவரும் ஜெபிக்கிற வழியில இந்த நாட்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். இதன் கொடிய தொற்று நோய் அதிசீக்கிரமாய் மாற்றப்படுவதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. மூன்றாவதாக ஆண்டோடைய முகத்தை நாம் தேடுவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிற வழியில நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு பதிலளிக்கிற கர்த்தர் நிச்சயமாக இறக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மேலாக பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருடைய திரும்புவோம். இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்துல இந்த 19வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தின் வரையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அகலும்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவின் கனியை தரித்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வோம், எங்களை தகுதிப்படுத்துமையார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற வழியிலே நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, பழைய பாட்டின் நாட்களிலே அந்த 10 வாதைகள் வருவதற்கு காரணம் என்ன? அந்த பார்வோனுடைய இருதயமானது கடினப்படுத்தப்பட்டது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, புதிய பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு சுவாமி நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாய் இருக்கிற தேவ சமூகத்திலே அவருடைய சிந்தை எங்களிலே வர வேண்டும். எங்களுக்கு தாருமையா அவிதமாய் நாம் நடப்போம் என்றுதானே அந்த சிந்தையோடு கூட தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து தேசம் விடுதலை பெற்று இதோ கடந்த காலங்களிலே ஆரம்ப நாட்கள் எவ்விதமாய் ஆசீர்வாதமாய் இருந்ததோ அதே போல நாட்கள் இருக்கும் என்றுதானே அந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். தேவனாய் கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வாராக. யாவரும் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தெய்வமே, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமான இந்த புனிதமான பரிசுத்தமான ஒரு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதியது ஆண்டவரே. காலையிலே தேடுகிறவர் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டில் 4 மாதங்களை முடிக்க எங்கள் ஆண்டவர் சித்தம் கொண்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தில் 1வது ஓய்வு நாளில் அப்பாவுக்கு நன்றி சொல்லி கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் போதுமானவராய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்த காலங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இந்த ஆண்டை ஆரம்பித்த ஆண்டுடைய நாட்களை போல இந்த நாட்களில் நாதபடிக்கு மன வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கிற நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறதப்பா. உலகமெங்கும் கொரோனா என்னமான இந்த கொடிய தொற்று மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த உலக ஓட்டத்தை முடித்திருக்கிறார் ஆண்டவரே. இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தாவே பாடுகளோடு கூட இந்த நோய் மூலமாக கர்த்தாவே சோதனை எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறதா கர்த்தாவே. உடைய ஜனங்களுக்கோ வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை கர்த்தாவே, ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை பல நிலைகளிலே நாங்கள் வீட்டிலே அடைபட்டு இருக்கிறதான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே உடைய அப்பாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் இறக்கம் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சாலமோனுக்கு தரிசனமாகி நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இதோ ஜெபம் செய்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேவத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள தேவன் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த நாட்களிலே இந்த கொடிய தொற்று நோய் நீங்கும்படியாக அவர்களுக்கு ஆண்டவரை சிகிச்சைக்கிறதான மருத்துவங்களோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். உதவியா இருக்கிறதான செவிலியரோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும் ஐயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க இந்த நோய் தொற்று அவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறை ஆண்டவரை சேர்ந்தவர்கள் இதற்கு எடுக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் வாய்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வம் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் கர்த்தாவே
கர்த்தாவே இந்த அகில உலக ரட்சணை சேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மாகாணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய டிவிஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கொடிய தொற்று நோய் யாரை அண்டாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே வேறு அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நோய் தொற்றில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே ஒரு பரிகாரியாக கர்த்தர் வியாதியை உன்னிலிருந்து விலகுன்னு சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர் இறக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர் அப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதங்களுக்கு கற்பிக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், கர்த்தர் இறக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்வதான கர்த்தாவே சோதரம் யூத் மிஷன் டீமை சார்ந்த சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அளவில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் பரந்து நிதியமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவ்விதமான கர்த்தாவே ஆராதனைக்கு உதவியா இருக்கிற மிஷன் செக்ரட்டரி மேஜர் ஆண்டவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவரை இசை செய்து தம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் உதவி செய்யலாம் என்று பார்ப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிவிஷனில் இருந்தால் 35 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த படிச்ச எல்லா ஊழிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான சபை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லோக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உதவி செய்த எங்கள் மாண்புகள் எவரேசர் குழந்தைகளோடு கூட தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட முடிக்கவும் மறுபடியும் ஒரு புதிய மாதத்தை கண்டுபிடித்து என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மட்டும் நம்முடைய மாதாந்த கரைகளை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் யார் இருக்கலாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ, ஜெபிப்போம்னு சொல்லி வாக்கு கொடுத்தோம் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாரத பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய தமிழ்நாட்டில் முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற எல்லா அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு முறை கூட சேனை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வருகிற காலங்களை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தாவே எங்களை கரைவிட்டு தாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மேலே பாராட்டுவதுமே கர்த்தர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அறிந்து மரியாதை செய்த தவறுகள் ஏராளம் உண்டு. தட்டி காதுபடிக்கு மன்னித்து நடத்தி வந்த கர்த்தரை பார்த்து கர்த்தாவே எங்கள் இருக்கிற முறைகளில் கர்த்தாவை நாம் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது எங்கள் தேவன் ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரை பொறுப்பாக நாடி கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு நிறைவாய் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.